அக்டோபர் மாதம் முதல் மாநாடு நடந்து முடிஞ்சு ஒரு 7 மாதம் ஆயிடுச்சுங்க. கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, அவர் புதுவிதமான அரசியல் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. பனையூர்லேயே உட்காந்துட்டு மக்களை அங்கே வர சொல்லி எல்லா விஷயத்துக்குமே அங்கே தான் பதில் கொடுக்குறாரு. இப்போ சென்னையில் நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்குமே என்ன பண்ணாரு அவரு? பனையூர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை கூப்பிட்டு அங்கனக்குள்ள மரியாதை செலுத்தி சால்வையை பொத்தி விட்டு நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி விட்டாரு. இதுதான் ஒரு தலைவருக்கு அழகாங்க. முதல் மாநாட்டிலேயே நான் மக்களோட மக்களா இறங்கி நான் பார்ப்பேன், தேர்தலுக்கெல்லாம் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறமா கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஜனநாயகம் அப்படின்ற ஒரு படத்தை ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நான் முழு அரசியல்வாதியா நான் மாறுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க ஜனநாயக படம் முடிக்கிறதுக்குள்ள அடுத்த தேர்தலே வந்துடும் போல இருக்கு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதை பத்தி டிவிக்கு நிர்வாகி கிட்ட கேட்கும் போது என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? எங்க தலைவர் ரோட்டுக்கு வந்தாரு அப்படின்னா டிராஃபிக் ஜாம் ஆயிடும், அதனால அவர் வரல, அதனால தான் 4 பேரை பனையூருக்கு வர சொல்லி அவங்களுக்கு சால்வை பொத்தி விட்டு நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அதாவது அதிமுகவும் வேணாம், திமுகவும் வேணாம், மாற்று அரசியலை நீங்க கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க வந்தோடனே மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1.5 வருஷத்துல என்ன பண்ணீங்க அப்படின்னு தெரியல.